வெல்கம் டு லெட்லர்ன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட சிடெட் எக்ஸாம் வந்து நம்ம ஜனவரி மந்த் இந்த இயர் 2024 வந்து ஜனவரி மந்த் 21 வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ அந்த எக்ஸாமுக்குரிய ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து சிடெட் அஃபிஷியல் வெப்சைட் வந்து இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஓஎன்ஆர் ஷீட்டோட காப்பி அண்ட் ஆன்சர் கீஸை வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்கான டைம் லிமிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னில இருந்து 10ஆம் தேதி. ஸோ 3 days பார்த்தீங்க அப்படின்னா டைம் இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குற நோட்டீஸில் என்ன பண்ணியிருக்காங்க, அதோட நேம் என்ன அப்படின்னா, டிஸ்பிளே ஆஃப் ஸ்கேனட் இமேஜஸ் ஆஃப் ஓஎன்ஆர் ஆன்சர் சீட்ஸ் அண்ட் டிஸ்பிளே ஆர் சேலஞ்ச் ஆஃப் ஆன்சர் கீஸ். அதாவது ஓஎன்ஆர் ஷீட்டோட காப்பி ஸ்கேனட் இமேஜும் ஆன்சர் கீஸுமே வந்து பண்ணக்கூடிய அந்த டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னா, ஆல் த கேண்டிடேட்ஸ் ஹூ appeared in seated held on 21st January 2024 are informed that the scanned images of OMR sheet of the candidates and the answer keys are uploaded on the website from 07/02/2024 to 10/2/2024 up to 11:59 PM. ஸோ நம்மளோட OMR ஷீட்டோட காப்பி அண்ட் ஆன்சர் கீயை வந்து சிடெட் அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. டைம்லைன் வந்து இந்த மந்த் 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் டைம்லைன். ஸோ தேர் இஸ் ஏ ப்ரொவிஷன் ஃபார் த கேண்டிடேட்ஸ் டு சேலஞ்ச் த ஆன்சர் கீஸ் த்ரூ த லிங்க் அவைலபிள் ஆன் த வெப்சைட் ஃப்ரம் 7/2/2024 to 10/2/2024. ஸோ சப்போஸ் அந்த நமக்கு அந்த வரக்கூடிய OMR ஷீட் காப்பியில் ஆன்சர் கீஸில் ஏதாவது சேலஞ்சஸ் ஏதாவது ஒரு இது நமக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து நம்ம சேலஞ்சஸை வந்து அந்த லிங்க்கில் சிடெட்டில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நம்ம லிங்க் மூலிமா நம்ம என்ன பண்ணணும், லிங்க் மூலிமா நம்ம வந்து அந்த சேலஞ்சஸை வந்து நம்ம இது பண்ணலாம், கேண்டிடேட்ஸ் டு சேலஞ்ச் த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து அமௌண்ட் வைக்கிறாங்க 1000 rupees. ஸோ இது வந்து எல்லாருமே அது பண்ணுவாங்களான்றது டவுட் தான். ஸோ நமக்கு பார்த்தோம்னா அஃபிஷியல் ஆன்சர் கீ வேணும் அண்ட் எப்போ வந்து ரிசல்ட் வரும் அப்படின்றது தான். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் அந்த மாதிரி அமௌண்ட் போட்டு யாராவது இந்த மாதிரி ஆன்சர் கீழே ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, அந்த இதில் ஆன்சர் கீழே ஒரு டவுட் இருக்குது, ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு சேலஞ்ச் அதாவது ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீழே ஏதாவது ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த சேலஞ்சை நம்ம சொன்ன சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பே பண்ண அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க, இஃப் த சேலஞ்ச் இஸ் அக்செப்டட் பை த போர்ட், தட் இஸ் இஃப் எனி மிஸ்டேக் இஸ் நோட்டிஸ்டு பை த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் த ஆன்சர் கீ, a policy decision will be notified and the fee shall be refunded. The refund will be transferred online to the concerned credit or debit card account. So the candidates are advised to pay from their own credit or debit card. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது டவுட் இருக்குது, ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படின்றத யாராவது இந்த மாதிரி லிங்க் மூலியமாக பண்ணுறாங்க, அமௌண்ட் பே பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சொந்த இதை வச்சு பண்ணுறது பெட்டர். ஏன்னா அதில் அந்த நம்பர் அந்த கார்டுக்கு தான் அவங்க ரீஃபண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிடெட்டில் வந்து ஆன்சர் கீ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா அன்சர்வீஸ்ன்னு வருது. ஸோ ஆனால் ஏன்னா இப்போ தான் வந்து வெளியிட்ருக்காங்க, அதனால் நிறையா பேர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுனால அந்த மாதிரி எரர் வந்து காமிக்கலாம். ஸோ அதனால் வந்து நமக்கு 3 days வந்து டைம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் கீஸ் செக் பண்ணணுன்றவங்க கண்டினியூஸாக ரெகுலராக வந்து சிடெட் அஃபிஷியல் வெப்சைட்டை 3 நாளாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது ஆன்சர் கீஸ் வந்து இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் ஆன்சர் செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட OMR ஷீட்டு அந்த ஸ்கேனட் இமேஜஸ் பார்க்கணும் அப்படின்னா அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதான் வந்து சிடெட் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் வந்து அவங்கள இந்த இதில் ஃபஸ்ட்டு நோட்டீஸ்லேயே வந்து நியூஸ் அண்ட் அதாவது பப்ளிக் நோட்டீஸ்லேயே இருக்குது. நீங்கள் இதில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம், அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டீஸ் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த நோட்டீஸை வந்து நீங்கள் இந்த செக்ஷனில் போய் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஆன்சர் கீயை வந்து பார்க்குறதுக்கு இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் வியூ OMR சப்மிட் கீ சேலஞ்ச் அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீஸ் அவங்க சொன்ன மாதிரி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா OMR ஷீட்ஸோட காப்பி அண்ட் ஆன்சர் கீஸ் வந்து அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பார்த்துடலாம். ஆனால் பட் இப்போ வந்து சர்வீஸ் வந்து அன்அவைலபிள் அப்படின்றது வருது. நெட்டு வந்து அதாவது பேஜ் வந்து சரியாக ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்க்குறவங்க 3 days வந்து ரெகுலராக நீங்கள் பார்க்கும்பொழுது சப்போஸ் அன்சர்வீஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக ரெகுலராக வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரு சில நேரம் எல்லாருமே ஒரே டைமில் பார்க்கறனால அந்த எரர் வரலாம். ஸோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகுறது ரொம்ப லேட் ஆகுது.
அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அன்சர்வீஸ் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் கீ இதெல்லாமே வந்து இன்றைக்கி February மந்த் 7th வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி ரிசல்ட் வந்து இந்த மந்த்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீடெட் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆன்சர் கீஸை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிடலாம் அவங்களோட ஆன்சர்ஸை. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு சீடெட் வந்து மேபி இந்த கம்மிங் ஜூலை ஆர் ஆகஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளோட சீடெட் கிளாஸஸ் வந்து அகைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ சீடெட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதை வந்து சீடெட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்றவங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் கீ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக அதை வந்து செக் பண்ணுங்கள், பேஜ் வந்து ஓப்பன் ஆகுதா இல்லையான்றது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சீடெட் எக்ஸாம் எழுதிருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.